நரம்பு சார்ந்த பிரச்சனை, கை உதிர்வது, கால் ஆடுவது, கடகடன்னு ஆடுவது, இதெல்லாம் தீரும். இதை வந்துட்டு கழுத்து தேய்மானம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம். கழுத்து தேய்மானத்தில் அந்த கழுத்து வலி, கழுத்து தேய்மானம், அங்கே பசை குறையிறதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். உடல் முழுக்க இருக்கிற நரம்புகளுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது என்ன வெண்டைன்னு சொன்னீங்க? சிறுவெண்டை. சிறுவெண்டை இது. ஓகே ஓகே. நீங்கள் சாப்பிடுங்க ஐயா. நல்லா ரசித்து ருசித்து இழுத்து சாப்பிட்றாரு. புனியமர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் மூலிகை சேகரம் மூலிகை பித்தனாக இருக்காரு. இன்னைக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கு, நரம்பு தலைச்சொல்லுக்கு ஒரு அற்புதமான மூலிகை பற்றி காமிக்க போகிறாங்க. இது நார்மலாக சாப்பிட்றது தான். அது என்னன்றது இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி நிறைய பேருக்கு இருக்குங்க. ஆமாம் சார், ஆமாம். அதே மாதிரி நரம்பு வீக்னஸாக இருக்குது, நரம்பு வலுவின்மையாக இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி மூலிகை காமிக்க போகிறீங்க, அது எப்படி சாப்பிட சொல்லுங்க சார். இது சிறுவெண்டைன்னு சொல்லுவாங்க. இதுதான் சிறுவெண்டைங்களா? சிறுவெண்டை ரொம்ப அற்புதமானது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பூ பாருங்க, மஞ்சள் கலர்ல பூ இருக்கு. ஆமா. இந்த காய் பாருங்க, இது முற்றிய காய், இது இளமையான காய், இன்னும் பிஞ்சுகள் கூட இருக்கு. இந்த விதைகளை எடுத்து நன்றாக காய வைத்து பொடி செய்து இந்த விதைகளை கல்கண்டு பொடி சேர்த்து பாலில் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனை, கை உதிர்வது, கால் ஆடுவது, கடகடன்னு ஆடுவது, இதெல்லாம் தீரும். அது மட்டும் இல்லை, இதை வந்துட்டு கழுத்து தேய்மானம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம். கழுத்து தேய்மானத்தில் அந்த கழுத்து வலி, கழுத்து தேய்மானம், அங்கே பசை குறையிறதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது கழுத்துக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். உடல் முழுக்க இருக்கிற நரம்புகளுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது என்ன வெண்டைன்னு சொன்னீங்க? சிறுவெண்டை இது. ஓகே ஓகே ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சியாக இருந்தால் பச்சையாக சாப்பிடலாம். இந்த மாதிரி முட்டியதை இந்த விதைகளை எடுத்து பவுடர் ஆக்கிக்கணும். கல்கண்டு பொடி சேர்த்து பவுடர் ஆக்கி பாலில் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை, உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும். குளிர்ச்சியை கொடுத்து உடலுக்கு கனசூட்டை தணிச்சு எலும்பு சூட்டையும் தணிக்கும். கழுத்து சம்மந்தப்பட்ட வலிகள், இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க, மற்றபடி எந்த நேரம் சில இறங்கிக்கிட்டு இந்த துணி தைக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கழுத்து வலி வரும். அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உணவு இது. ஓ சூப்பருங்கய்யா. ஆமாம் ஐயா, இதை சாப்பிட்டு காமிங்க. நீங்கள் சாப்பிடுங்க ஐயா. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா ரசித்து ருசித்து இழுத்து சாப்பிட்றாரு. என்ன டேஸ்ட்டில் இருக்குங்க ஐயா? குழகுழப்பு. கொலகலப்பாக தான் இருக்குது. இவர் விதையை சாப்பிட்றாரு பாருங்க, காய்ந்த விதை இது. நீங்கள் சாப்பிட்டு காமிங்க பாருங்க. இது அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றாரு பாருங்க. நரக்குன்றாரு. இது சொல்லுங்க, என்ன டேஸ்ட்டில் இருக்குது? நம்ம காசில் கீரை விதை எப்படி இருக்கும், அதை கூட வறுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அந்த லெவலில் இருக்குது. இது பிஞ்சியாக சாப்பிட்றாரு இப்போது. அந்த பிஞ்சி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லுங்கள், அந்த பிஞ்சி என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கய்யா. பிஞ்சி இதே குழப்பு தான். இனிப்பு நல்லா இருக்கு. நேயர்களே, உங்களுக்கு நரம்பு தளர்ச்சிருக்கா? இருக்கவே இருக்குது. இது மாதிரி வெண்டை விதையை சாப்பிட்டாக்க இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஐயா.